சிந்து இன்றைக்கு என்னத்தோட வந்திருக்கேன்னு தானே யோசிக்கிறீங்க. இன்றைக்கு நான் ஆட்டிறைச்சியோட வந்திருக்கிறேன். ஆட்டிறைச்சி கறி வச்சிடலாமா? ஆட்டிறைச்சி கறி வைக்கிறதுக்கு நீங்கள் முதல் ஆட்டிறைச்சி வாங்கணும். உங்களுக்கு எந்த கடையில் ஆட்டிறைச்சி வாங்க விருப்பமோ அந்த கடையில் போய் ஆட்டிறைச்சி வாங்கி குட்டி குட்டியாக வெட்டி எடுத்துடுவோம். நான் எடுத்துட்டேன். எலும்பை நான் ரசம் வைக்க போகிறேன். அதனால் நான் எலும்பு தனியாக எடுத்துட்டேன். ஈரலும் இதுக்குள்ளே இருந்தது. நான் ஈரலும் சேர்த்து தான் வைக்க போகிறேன். இப்போ வெங்காயம், பச்சை மிளகா, உள்ளி, இஞ்சி, ரம்பை, அடுத்தது கருவேப்பிலை இவ்வளவு எடுத்துருக்கேன். இப்போ எண்ணெய் சட்டியில் முதல் இஞ்சியையும் உள்ளியையும் வதக்குறேன். ரம்பை இலையையும் போட்டு வதக்கிட்டு அதுக்கு பிறகு வெங்காயத்தையும் போட்டு வதக்குறேன். அதுக்கு பிறகு பச்சை மிளகா, நான் பச்சை மிளகா இறைச்சி கறிக்கு ரவுண்டாக தான் வெட்டுறேன். இப்போ நான் வெட்டி கழுவி வச்ச இறைச்சியை தாளிச்ச வெங்காயத்துக்குள்ள போட போகிறேன். இப்போ போட்டுக்கொண்டிருக்கேன். உங்களுக்கு யோசனை என்ன சிந்து கடுகு, வெந்தயம், சீரகம் போடையில. நான் அப்பவும் கடுகு போடுறேன். இறைச்சி கறிக்கு கடுகோ சீரகமோ வெந்தயமோ. ஆனால் நான் கடைசியாக இறைச்சி சரக்கு பவுடர் அதில் சீரகம் பெருஞ்சீரகம் இருக்கும் தானே. அப்போ அதுக்காண்டி நான் இப்படி செய்கிறேன். இப்போ இந்த முடியை போட்டு ஒரு தண்ணியும் விடாமல் அவிய வைக்க போகிறேன். அடுப்பு சூட்டை நார்மலாகவே வச்சு விட்டு நான் ரொம்ப ஹீட்டாக வைக்காமல். அப்போ தண்ணி அப்படியே எல்லா தண்ணியும் இப்போ தண்ணி வற்றின அப்புறம் நான் ஒரு கப் தண்ணி விட்டு இதை குழம்பாக செய்ய போகிறேன். இப்போ நான் தேங்காய் பால் விட போகிறேன். தேங்காய் பால் விட்டுட்டு இப்போ இறைச்சி சரக்கு கடைசியாக போட போகிறேன். அடுத்தது நான் என்ன செய்யணும், தேசிக்காய் புளி விடணும். அடுத்தது கறி ரெடி ஆகிட்டு தேசிக்காய் புளியும் விட்டாச்சு. இப்போ கருவேப்பிலை போட்டுட்டு கறியை முடிக்க போகிறேன். எப்படி பார்த்தீங்களா, கறி முடிஞ்சது. இவ்வளவு தான். கொழுப்பு சாப்பிட்டு செம்மையாக நல்ல ஃப்ரெஷ்ஷான இறைச்சி, பண்ணையில் வாங்கி கொண்ட இறைச்சி சூப்பராக இருந்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இப்போ உங்கள்கிட்ட விடைபெறுவது உங்கள் அன்பிற்குரிய சிந்து.